இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் எடுத்துக்கோம் புதுசாக நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ். ஆமாம், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளாக்ஸேவும் நம்ம டீமில் யார் யார் என்ன ரோல் பண்ணுவாங்க விளாடுவாங்கங்கிற அவங்க வாயில கேட்போம். இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஓகேவா? நீங்கள் என்ன செய்கிறீங்க டீமில்? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நான் வந்து இந்த டீம் கேப்டனு. நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எல்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் சாப்பாடு தான் பண்ணலாமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத, காமெடி எல்லாம் பண்ணுவேன். நான் வந்து கேப்டனு, நான் வந்து ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் வாங்க அப்படி ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னென்ன சொல்லணும்? பேர் கண்ணா. இந்த டீமில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆல்ரவுண்டர். நான் என்னென்ன செய்வீங்க? பேட்டிங் ஆடுவேன், பவுலிங் போடுவேன், ஃபீல்டிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அவ்வளோ முடிஞ்சு. அதெல்லாம் ஒரு ஆள் பார்க்க தாடி கிடி வச்சுட்டு ஆம்பளை ஆள் மாதிரியே இருப்பான், ஆனால் ஆம்பளை பையன் தான். அடுத்தது நம்ம ரொமாரியாவுக்கு போவோம். அடுத்து தம்பி நீங்க யாரு? தம்பி வெக்கப்படுறாரு. பார்க்கணும் அவருக்கு. நீங்க வந்துறீங்க, வந்தாலே படுத்து எந்திரிங்க ஃபர்ஸ்ட். நீங்க யார் இந்த டீம்ல? என்ன பண்றீங்க? இவர் பேரு ரொமாரியோ செப்பாடு. என்ன செய்றீங்க? ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. பேசுறேன், கொஞ்ச நேரம் ஆகும். இந்த டீம்ல என்ன செய்றீங்க? பேட்ஸ்மேன். எத்தனாவது பேட்ஸ்மேன்? மிடில் ஆர்டர். ரொமாரியோ செப்பாடு வச்சிருக்காங்க. எதுக்கு அதை வச்சிருக்காங்க? மக்கள் வச்சிருக்காங்க. அப்பா அம்மா பேர் வச்சு பிரவீனா. சரி, உங்க ஒரிஜினல் பேர் என்ன? சிவகுமார். இந்த டீம்ல நீங்க என்ன செய்றீங்க? சும்மா இருக்கேன். சும்மா இருக்கேன். யாரால இப்படி ஆனீங்க? சும்மா இருக்கிற அளவுக்கு ஒரு காலத்துல ஓப்பனிங் பேர் வெளியே கேள்வி போட்டாங்க. எங்க எக்ஸ் கேப்டன் தான் என்னை வந்து அவர் பேர் சொல்ல விருப்பப்படல. ஆப்ஷன் சொல்லலாமா? பேர் சொல்றேன். மகேந்திரன், கண்ணா, செல்வகுமார். அது பேர் ஜப்பா. சரி, இதுல எதுவும் இல்லை. சரி, நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம். தம்பி நீங்க உங்க பேர் ஸ்டெயின் சொன்னாங்க. ஒன்றும் செய்ய மாட்டாரு இவரு. இருங்க, மக்களுக்கு எதுவும் சொல்ல சொல்லுங்க. ஆல்ரவுண்ட் சொன்னாங்க. நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. ஸ்டெயின் தானே ஒரிஜினல் பேரேவும். என் பேர் பேட்டினா. சரி, என்ன செய்வீங்க அது சொல்லுங்க. லவ் பண்ணுவேன். லவ் கிரிக்கெட்ல என்ன கிரிக்கெட்ல நீங்க என்ன செய்வீங்க? அன்பை கொடுங்க. எல்லா மாசம் அன்பு. நீங்க அதெல்லாம் நீங்க எத்தனை பிள்ளை வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நாங்க டீம்ல என்ன செய்வீங்க? அன்மேரிட். எனக்கு பொண்ணு, அப்ப எனக்கு பொண்ணு வேணும். என்ன கல்யாணம்? அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. டீம்ல என்ன செய்வீங்கன்னு தான் கேட்டோம். டீம்ல வந்து பொம்பளைன்னு அலையிறாரு. நீங்க எத்தனை கேட்ச் விட்டுருக்காரு? அதுக்கு இல்ல பொம்பளைன்னு அலையிறாரு. கிரிக்கெட்டை பத்தி கேட்டா பொம்பளை தான், எப்பயுமே பொம்பளை தான். பொம்பளை மட்டும்தான். வாயை திறந்தாலே பொம்பளை தான். இந்த டீம்ல என்ன செய்வீங்க? டீம் வந்து தெரியல, எதுவும் கொடுக்க மாட்டேங்காங்க. பேட்டிங்கும் கொடுக்க மாட்டேங்க, பவுலிங் தான் கொடுக்காங்க. கொடுத்து என்ன செய்வீங்க? இது வரைக்கும் கொடுக்காமலே இருந்திருப்பாங்களா? நீங்க சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆப்பன் ஆக்கிடுறாங்களா? எதுக்கு ஸ்டிக்கை பார்த்து அவங்க பவுலிங் போடுறாங்களா? போட தெரியல, பேட்டிங்கே போட மாட்டேங்காங்க. தம்பிட்ட போதும். நம்ம அடுத்த அவரு டாடி வச்சு இவர் பேர் இவி அஜித். நீங்க எந்த டீம் ஆக்சுவலா? சாத்தூர் டவுனா? இங்க என்ன செய்றீங்க? சாப்பாடு. அதான் தண்ணி கேன் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? அந்த போட்டப்ல தண்ணி கேன் ஏன் பக்கத்துல வச்சிருக்கீங்க? அந்த ஃபங்க்ஷன் நீங்க ஏதோ பொருள் செலவீங்க அங்க இருக்காது. நம்ம என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்களா? ஊர்ல தண்ணி குடிக்காம அப்புறம் என்ன செய்வாங்க? தண்ணி சொல்லல, நார்மலா பிஸ்கட் எது வச்சாலுமே காணாம போயிடுறாங்கல்ல. ஆமா, ஏலக்காய் தெல்லூர்ல. நீங்க என்ன செய்றீங்க? என்னது கவர் பண்ணணும்? கவர் என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. சரி, என்ன சொல்ல வரீங்க? இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர் கேட்கணுமா? ஆமா, யுவராஜ் மென்ஷன் பண்ணி விட்டுறவா? அவருக்கு டேக் பண்ணி விட்டுறவா? ஆமா, அவரே பார்க்கணும். என்ன பார்க்கணும்? வீட்டுக்கு வர சொல்லவா? அட்ரஸ் கொடுக்குவா? அட்ரஸ் மெயில் ஐடி போட்டு விடுங்க. சரி, அடுத்த ஆளுக்கு போவோம் நம்ம. தம்பி நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? உங்க பேர் என்ன ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சொல்லுங்க. கண்ணன். கண்ணனா? இந்த பேர் வேண்டாம். ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கேன் அப்படி இறங்காதேன். நீங்க என்ன செய்றீங்க? இந்த டீம்ல என்ன செய்வீங்க? இப்பதானே வந்திருக்கேன். இப்பதான் வந்திருக்கீங்க. வெளியே உட்காந்து என்ன செய்வீங்க? வெளியில உட்காந்து சரி. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சு யாரு? தளபதிக்கே மெசேஜ் பண்ணிருக்காரு.
என்ன தம்பி அனுப்புனீங்க? போடுறாங்களா சிங்க பெண்கள் ஆமாமா. ஆம்பளைகளுக்கும் போடுங்க அப்படின்னு கேட்டுக்காளா? பாதுகாப்பு இல்லாம இருக்கா? ஆம்பளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாம யார் உங்களை தொல்லை பண்றது? பொண்ணுங்க பொண்ணுங்கெல்லாம் தொல்லை பண்றாங்க. பொண்ணுங்க தான் தொலை பண்றாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. ஒரு ரோட்ல நடந்து போகும்போது போறாங்களா இவர் வெறி ஆயிடுறாங்களா அப்படியா? அதனால ஆம்பளை பையலுக்கு பார்த்துட்டாலும் நம்பர் கேட்குறாங்க. ஃபாலோ பண்ணது நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்களா? நேர்ல ஃபாலோ பண்ணிடுவாப்ல. சிங்கிள் பிடிச்சிருவாங்க. அங்க போனோடனே கை கால் வராம நினைச்சிருக்காங்க அப்படியா? வீட்டுல பேட்டிங் ஆன் பண்ணல ஆன் பண்ணவே இல்லையா? என்னோட பேட்டிங் இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆன காரணம் சிவானே. சிவான் இவர் நான் பார்த்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தேன். பாட்டு பாடியா? டீமுக்காக உழைச்சிருக்காரு. உழைக்கிறேன். ஆனா அவர் பேர் எங்கேயுமே தெரியாது. ஆல்ரவுண்டர் வீடியோ அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாரம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை காட்டுறாங்க. அவர் விஜய்க்கு எதுக்கு தம்பி உட்காந்துருக்கீங்க? எங்க போறீங்க தம்பி? எத்தனை இன்னைக்கு ரன் அவுட் ஆகிட்டீங்க? 3 பேர் ரன் அவுட் ஆகிக்காங்க. உங்களால வாங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க? 3 நாள் கராட்டை மட்டும் இல்லை கரகாட்டம் ஆடினீங்களா? வேடிக்கை பார்க்க நல்லா இருந்துங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கு. அதனால 3 பேர் அவுட் ஆகி விட்டுருக்கீங்கண்ணே. சரி எரியற உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே எரியாதீங்கன்னு. ஆச்சு ரிசல்ட் ஜெயிச்சாச்சு. ஆமாம் பெர்ஃபார்ம் பண்ணனுக்கு ஏதாவது கிளாப்ஸ் பர்ஃபார்ம். ஆமா கண்ணா 50 நீங்கள் கண்ணா அடிச்சு வாங்க பவுலிங்கில் மேடி வாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் Player of the match. சும்மா கிளாஸ் 2 பேரும் தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. டீமோட கொஞ்சம் ஆமாம் தம்பி சூப்பர் நல்லா பேட்டிங். பட்டிதேர் மாதிரியே இருந்துச்சு. வெளியே வச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த வாரம்